உங்களை நோக்கி பார்ப்பதற்கு, உங்களுடைய சமூகத்துல உங்களை துதிப்பதற்கு, நன்றிகளை ஏறெடுப்பதற்கு, அப்பா தகப்பன உற்சாகத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிப்பதற்கு எங்களுக்கு நீங்க பாராட்டி இருக்கிற அப்பா எல்லா கிருபைகளுக்காகவும் இந்த நேரத்துல நாங்கள் மனமாற நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் நாங்கள் அப்பா அந்த பாடல்களை பாடி அப்பா முழு இருதயத்தோடு அப்பா சுவாமி ஒரு மனதோடு ஏக சிந்தனையோடு உங்களை மாத்திரம் அப்பா நோக்கி பார்த்து துதிக்கக்கூடியவர்களாக அப்பா நாங்கள் காணப்படுவதற்கு ஒவ்வொருவருடைய கவனத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் அப்பா அந்த இடத்துல நிரம்பி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஹalleluya. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya 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 ஹalleluya. ஆம் சுவாமி. அப்பா வானாதி வானங்கள் கொள்ளாதவராய், அப்பா எங்களுடைய வார்த்தைகளாலே வர்ணிக்க கூடாதவராய், அப்பா எவ்வளவு அப்பா தகப்பனே உயர்ந்தவராய் உன்னதராய் உத்தமமானவராய் அப்பா சுவாமி, உண்மை உள்ளவராய் ஜீவன் உள்ளவராய் தகப்பனே அப்பா சுவாமி, அப்பா நாங்கள் எண்ணுவதற்கும் அப்பா நாங்கள் சிந்திப்பதற்கும் மேலானவராய் சர்வ வல்லமை உள்ளவராய் அப்பா தகப்பனே,
அப்பா எத்தனையோ அப்பா சுவாமி எங்களுடைய அப்பா எத்தனையோ நாமங்களை கொண்டவராய் அப்பா தகப்பனே, அதிசயம் நிறைந்தவராய், அற்புதம் நிறைந்தவராய் அப்பா சுவாமி, அப்பா தகப்பனே, இந்த உலக மக்களை ரட்சிக்கிறவராய் அப்பா, வல்லமை உள்ளவராய், நல்லவராய், வல்லவராய் அப்பா, சிறந்தவராய், மகிமை பொருந்தியவராய் நீங்க காணப்படுறீங்களேப்பா. அப்பா சுவாமி, அப்பா நீங்க எப்பேற்பட்ட அப்பா தகப்பனே, பரிசுத்தமுள்ள தெய்வமா நீங்க இருக்கிறீங்கப்பா. நன்றியோடு நன்றியோடு இந்த நேரத்துல நாங்கள் அப்பா சுவாமி அப்பா அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து எங்களுடைய கரங்களை நீட்டி அப்பா பிதாவே என்று இந்த அப்பா எங்களுடைய இருதயத்துல நன்றியோடு இந்த நேரத்துல நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா பாவத்துல மாட்டிக்கொண்ட ஜனங்களை அப்பா சுவாமி, அப்பா எங்களை நீங்க விடுதலை ஆக்கியிருக்கீங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தை கொடுத்து அப்பா, உங்களுடைய ரத்தத்தை அப்பா விலைக்கிரயமாக செலுத்தி அப்பா தகப்பனை எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்பா இதற்கு பிரதிபலனாக? அப்பா நீங்க எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் சுவாமி. நாங்கள் அப்பா தகப்பனே, அப்பா நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? அப்பா நீங்க எங்களை மீட்டுக் கொண்டதற்கு நாங்கள் பாத்திரமா இருக்கிறோமா என்று உங்களுடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமா இருந்து கொண்டே இருக்கிறதே சுவாமி. நிறைய நேரங்கள்ல வழி தவறி போகிறோம்ப்பா. தேவையில்லாத பாதைகளை நாங்க அப்பா தேடி போகிறோமே சுவாமி. ஆனாலும் தகப்பனே, ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அப்பா சுவாமி சிதற விடாதபடிக்கு அப்பா தகப்பனை நேர்த்தியாய் வழிநடத்துவது போல அப்பா எங்களுடைய கரடு முரடான மாறுபாடான தாறுமாறான பாதைகள் எல்லாம் சுவாமி எங்களுக்கு செவ்வையாக்கி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை நல்வழிப்படுத்துறீங்களே, அதற்காக நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உலகத்துல எத்தனையோ விதமான பிரச்சனைகள் அப்பா, போர்கள், எத்தனையோ விதமான இயற்கை சீரழிவுகள், விபத்துகள் அப்பா, எத்தனை விதமான இக்கட்டுகளுக்குள்ளாக, பலவீனங்களுக்குள்ளாக, வியாதிகளுக்குள்ளாக ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. அப்பா தகப்பனை, எத்தனையோ இக்கட்டுகளுக்குள்ளாக அப்பா சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா எங்களை அப்பா நீங்க எவ்வளவு அருமையாய் வழி நடத்துறீங்க. பொல்லாப்பு அணுகாதபடிக்கு, வாதை நெருங்காதபடிக்கு அப்பா சுவாமி, அப்பா உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதே. போக்கிலும் மரத்திலும் அப்பா சுவாமி, அப்பா எங்களுடைய வாகனங்களை சுற்றிலும் அப்பா உங்களுடைய கிருபை இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறதே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பலவீனமான நேரங்கள் எல்லாம் தகப்பனே, உங்களுடைய பலன் எங்களுக்கு பூரணமாய் காணப்படுகிறதே. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் சோர்விற்று அப்பா மிகவும் கலங்கின நேரங்கள்ல, பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருகிற நேரங்களில் எல்லாம் என்ன செய்வோமோ என்று அப்பா நாங்கள் பேதளித்து அப்பா சுவாமி, என்ன செய்வது என்று அப்பா தகப்பனே, என்ன முடிவெடுப்பது, என்ன செய்வது என்று தடுமாறுகிற நேரங்கள் எல்லாம் தகப்பனே, அப்பா நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிற நேரங்கள் எல்லாம், கலங்காதே, திகையாதே, பயப்படாதே என்று அப்பா நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று அப்பா எங்களுக்கு நீங்க அப்பா ஒரு அப்பா சுவாமி புது பெலனை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களை உயிர்ப்பிக்கிறீங்களே சுவாமி. அதற்காக நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய அப்பா சமூகம் எங்களை விட்டு பிரியாதபடிக்கு எப்பொழுதும் அப்பா சுவாமி எங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா சுவாமி எங்களுக்கு இதை தவிர வேற ஒன்றுமே தேவையில்லப்பா. நீங்க எங்களுடைய அப்பா சுவாமி வீட்டுல எப்பொழுதும் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்பா. எங்களுடைய இருதயத்துல வாசம் செய்யணும். எங்களோடு கூட நீங்க இருந்தா மாத்திரம் போதும் சுவாமி. எங்களுக்கு இந்த உலகத்துல அப்பா வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே தேவையில்லை தகப்பனே. நீங்க மாத்திரம்தான் எங்களுக்கு வேணும் சுவாமி. நீங்க மாத்திரம் எங்களோடு கூட இருந்தா அப்பா எங்களுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை சுவாமி. அப்படியாய் தகப்பனே, அந்த சிந்தனையோடு சுவாமி நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்குரியவர்கள் அல்ல அப்பா, நாங்கள் உங்களுக்குரியவர்கள் சுவாமி, உங்களுடைய பிள்ளைகள் என்கிற அந்த எண்ணத்தோடு சுவாமி அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுவதற்கு அப்பா இன்னும் அதிக அதிக பலனை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, வாஞ்சையை கொடுத்து அப்பா நீங்க எங்களை வழி நடத்துறீங்க சுவாமி. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவாதம் அன்பினால் மன்னித்தேன். பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவாதம் அன்பினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு.
உலக மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீர் ஐயா சுனாதா, உம்மை மறந்த ஒரு துரோகினா. என்னையா தேடி நீர் ஐயா சுனாதா, அடிமை உமக்கே எண்ணினார். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நூறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இருக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் ஜீவனாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானே காத்திடும். மேசையா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க விடும். மூலங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. ஆம் சுவாமி. அப்பா உங்களை போல அப்பா யாருமே இல்லையப்பா, உங்களை போல யாருமே இல்லையா சுவாமி. அப்பா மனிதர்கள் அப்பா எதையோ எதிர்பார்த்து அப்பா நன்மைகளை எதிர்பார்த்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறாங்கப்பா. எதையுமே எதிர்பார்க்காம அப்பா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எங்களுக்காக அப்பா உங்களுடைய ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு வரை உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை அப்பா நீங்க மீட்டெடுத்திருக்கிறீங்களே. உங்களை போல யாருமே கிடையாது சுவாமி. அப்பா நாங்கள் நிறைய நேரங்கள்ல சுவாமி அப்பா மனிதர்களை விரோதிக்கிறோம், பகைக்கிறோம், அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கோவப்படுறோம், அவங்களை விரோதிகளை போல நாங்கள் பார்க்கிறோம். ஆனா நாங்க செய்கிற தவறுகள், தப்பிதங்கள், பாவங்கள் அப்பா எல்லாவற்றையும் நீங்க பார்த்தும் அப்பா சுவாமி நீங்க எங்களை ஒருபோதும் அப்பா நீங்க விட்டு விலகினதே கிடையாது, எங்களை கைவிட்டதே கிடையாது சுவாமி. அப்பா எங்களுடைய அருவருப்புகள் தான் நீங்க பாக்குறீங்க, ஆனாலும் சுவாமி ஒருபோதும் எங்களை அப்பா நீங்க விட்டு விலகினதே கிடையாது தகப்பனே. அப்பா சுவாமி அப்படியும் அப்பா எங்களை நேசித்து எங்களை அரவணைத்து எங்களை காப்பாற்றுகிற தெய்வமா இருக்கிறீங்க சுவாமி. அப்பா தகப்பனே நீங்க அப்பா உங்களை போல வேற யாருமே இருக்க முடியாது தகப்பனே. மனிதர்கள் சுவாமி ஒருவேளை விலகி போகலாம், மனிதர்கள் மனம் மாறி போகலாம், ஆனா சுவாமி நீங்க என்றைக்குமே அப்பா தகப்பனே என்றுமே நீங்க அப்பா சுவாமி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு நிறைந்தவரா இருக்கிறீங்கப்பா, அன்புல பூரணமானவரா இருக்கிறீங்க சுவாமி. கிருபையுள்ள தெய்வமா இருக்கிறீங்க, இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமா இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக அப்பா எங்களுடைய அப்பா அக்கிரமங்களுக்கு தக்கதாக துன்மார்க்கங்களுக்கு தக்கதாக நீங்க எங்களை தண்டிச்சிருந்தீங்கன்னா எப்பொழுதோ இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்போமே சுவாமி. நாங்கள் இப்பொழுதும் அப்பா நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையினால் மாத்திரமே தகப்பனே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல ஜெபிக்கிறதுக்கு நாங்க அப்பா சோம்பேறித்தனப்பட்டிருக்கோம் அப்பா, வேதம் வாசிக்கிறதுல நாங்க தடையா இருந்திருக்கிறோம் அப்பா. எவ்வளவோ குறைகள் அப்பா எங்கள்கிட்ட இருந்தாலும் தகப்பனே எங்களுடைய
குறைவுகள் எல்லாம் மாற்றி அப்பா எங்களை நிறைவாக்குகிற தெய்வமா இருக்கிறீங்க சுவாமி. எல்லா குறைவுகளையும் மன்னித்து தகப்பனே எங்களை இன்னும் அதிகமாய் சுவாமி நிறைவுள்ளவர்கள் ஆக்குவதற்கு அப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக, வசனங்களின் மூலமாக அப்பா எங்களை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இப்பவும் கூட சுவாமி நிறைய நேரங்கள்ல அப்பா தகப்பனே அப்பா சுவாமி நாங்க நிறைய நேரங்கள்ல தகப்பனே நிறைய தீர்மானங்களை எடுக்கிறோம். இப்படி ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், இவ்வளவு வேதத்தை இப்படி ஆராயணும், இப்படி படிக்கணும்னு சொல்லி. ஆனா நிறைய நேரங்கள் எங்களுடைய தீர்மானங்களை அப்பா நாங்கள் சரிவர செய்கிறோமா என்று கேட்கும் பொழுது அது நிறைய நேரங்கள்ல கேள்விக்குறியாக காணப்படுகிறது தகப்பனே. ஆனாலும் சுவாமி அப்பா உங்களுடைய வருகை வரையும் அப்பா தகப்பனே எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய அவயவங்களை காத்துக் கொள்வதற்கு அப்பா சுவாமி அப்பா எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாப்பதற்கு அப்பா அந்த பாவம் நிறைந்த உலகத்திற்குள்ளாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பாவம் நிறைந்த உலகத்திற்குள்ள அன்று நோவா எப்படி தன்னை காத்து கொண்டாரோ அதே போல சுவாமி நாங்களும் அப்பா எங்களுடைய குடும்பத்தையும் அப்பா தகப்பனே நாங்க அப்பா சுவாமி அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை விட்டு தவறாதபடிக்கு அப்பா எந்நேரமும் விழிப்போடு ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு உங்களை தேடுகிற பிள்ளைகளாக, அனுதினமும் உங்களோடு கூட ஐக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக அப்பா எப்பொழுதும் உங்களோட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படுவதற்கு நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே நாங்கள் இருக்கிற இடங்களிலும் சரி, நாங்கள் அப்பா நாங்கள் வீட்டில இருந்தாலும் சரி, வெளியில போகும் பொழுதும் சரி அப்பா தகப்பனே உங்களுடைய சமூகமானது எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய வருகையில அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி அப்பா உங்களுடைய வருகையில நாங்கள் காணப்படுவதற்கு இன்னும் அதிகமாய் நாங்கள் தகுதியுடையவர்களாக மாறணும், மற்றவர்களையும் தகுதிப்படுத்துவர்களாக நாங்கள் மாறணும் சுவாமி. அந்த ஆயத்தத்தோடு ஒவ்வொருவரும் காணப்படுவதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. இன்னும் அதிகமாய் நாங்கள் அப்பா முழங்காலில் நின்று அப்பா நாங்கள் யுத்தத்தோடு நாங்கள் அப்பா அந்த யுத்த ஜெபத்தை மேற்கொள்ளணுமே சுவாமி. உலக மக்களின் ரட்சிப்புக்காக, தேசத்திற்காக இன்னும் அதிகமா யுத்தம் பண்ணி நாங்கள் ஜெபிப்பதற்கு அப்பா எங்களுக்கு நீங்க வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீங்க வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. அப்பா இப்பொழுதும் எங்களுடைய துதிகளின் வழிகளை அப்பா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா நீங்க அப்பா சுவாமி தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. செய்தியின் வேலையை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று நீங்க சித்தம் வைத்திருக்கிறீங்களோ உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை நீங்க ஆற்றி தேற்றுங்க சுவாமி. இன்னும் எங்களுடைய ஆத்மாவை நீங்க உயிர்ப்பித்துக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. மீதியான வேலையும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.